ஹாய் கைஸ், நான் கசுகன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் ஜே பேபி. இந்த கதையில ஆரம்பத்துல செந்தில் மாறன், சங்கர் அட்டகத்தி, தினேஷ் இவங்க இருவருக்கும் காவல் நிலையத்துல ஒரு போன் வருது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் காவல் நிலையத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்களோட தாய் கொல்கத்தாவுக்கு ட்ரெயின் ஏறி போயிருக்காங்க. இவங்க தாய் தான் ஜே பேபி. காவல் அதிகாரி இவங்க ரெண்டு பேரையும் கண்டிச்சு கொல்கத்தாவுக்கு போய் உங்களுடைய அம்மாவை கண்டுபிடிச்சு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரெண்டு பேருக்கு இடையில குடும்ப பிரச்சனையால 3 வருஷமா இவங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்காங்க. இந்த நிலையில இவங்க இருவரும் சேர்ந்து ஜே பேபியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா என்பதோ, ஜே பேபி கொல்கத்தா போனதுக்கு என்னதான் காரணம் இருக்கோ இப்படின்றதாங்க மீதி கதை. படம் முழுசும் நம்ம ரொம்பவே ரசிக்க வைப்பதும் ஊர்வசி அம்மாவோட நடிப்பு தான் ரொம்பவே பிரமாதப்படுத்தியுள்ளது. ஞாபக மறதியால செய்யும் டியூட்டிகள் தினேஷிடம் அழுது கொண்டே தனது இயலாமை சொல்வது, இரவர் போலீஸிடம் நான் ஸ்டாலின் ஃப்ரெண்ட் என சொல்லி லந்து பண்றது ரொம்பவே அசத்தலா பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல சில காட்சிகள் நம்மள கண்ணீர் சிந்தவும் வச்சிருக்கு. வயசானவங்க குழந்தை மாதிரி நடந்துக்கிற விஷயமும் நமக்கு கடுப்பா இருந்தாலும் கூட அவங்க தெரிந்து செய்யல அப்படின்றதையும், வயசானவங்க குறிப்பா நம்மளுடைய அம்மாவையும் நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் ரொம்ப அழகாவே உணர்வு பூர்வமாவே சொல்லியிருக்காரு இயக்குனர். தினேஷ் படம் முழுவதும் அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்துச்சு. சில காட்சிகள் கொஞ்சம் உணர்ச்சிகளை ரொம்பவே வெளிப்படுத்தியிருக்கு. அம்மாவை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நினைச்சு அம்மா கிட்ட பேசுற ஒவ்வொரு காட்சியும் ஊர்வசி நம்மள ரொம்பவே கலங்க வச்சுட்டாங்க. இளைய மகன் ஒரு வீட்டுல நடக்கிற அனைத்து விஷயத்திலையும் முன்னாடி நின்று செய்யறது அண்ணன்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது. எதனாலனா அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான வெளிப்படுத்திருக்கு. இதை வெளிப்படுத்தியிருக்காரு லொல்லு சபாமாறன். முதல் பாதியில அவரது ட்ரேட்மார்க் காமெடி அவ்வப்போது நம்மள ரிலாக்ஸ் செஞ்சுது. படத்துல வர மற்ற நடிகர்களும் தங்களை இயல்பான நடிப்பை கொடுத்து படத்தை ரொம்பவே அசத்தலா பண்ணியிருக்காங்க. டோனி பிரிட்டோவின் இசையில் பாடல்கள் ரொம்பவே நல்லா இருக்கு. பின்னணி இசையும் இந்த கதைக்கு ரொம்பவே தேவையானதாக கொடுத்திருக்காங்க. ஜெயின் சேது மாதவனின் ஒளிப்பதிவு கொல்கத்தாவில் உள்ள தெருக்களை அப்படியே ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. ஒரு உண்மை சம்பவத்தை அழகா பார்ப்பவங்களை கண்கலங்க கொடுத்திருக்காரு நம்மளுடைய இயக்குனர்.